இந்த பொண்ணு எங்க பாத்தீங்களா? ஐயோ படுத்துறானுங்களே. டே பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல அது பொண்ணே இல்ல. ஆமா அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. லெஃப்ட் லெஃப்ட் கரெக்ட்டா மார்க்ல இருக்குனா பக்கா மார்க். ஓகே கரெக்ட். பெஸ்ட் லைக் சேஃப்டி. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் முதல் முறையா இந்த பஸ்ல நம்ம வீடியோ பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கேப் இண்டியட் ஒரு 3.5 வருஷத்துக்கு மேல போட்டிருக்கோம். இந்த பஸ்ல வீடியோ பண்ண கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்றோம். எந்த பஸ் பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு ஃபேமஸான ஆபரேட்டர் சிகே பாலன் பஸ்ல வீடியோ பண்ணிருக்கோம். சிகே பாலன் பஸ் பத்தி சொல்லணும்னா மதுரையில ஒரு ஃபேமஸான ஆபரேட்டர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 இயர்ஸ் 100 வருஷமா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நிலக்கரி பஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க சொன்னாங்களா, அப்ப இருந்தே அவங்க ஆப்ரேட் பண்றாங்களா. இவங்க சிகே பாலன் வந்து ஒரு மூணு வண்டி ஓடும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மதுரை டு பழனி, ஒரு வண்டி பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து பத்ரா போகும், ஒரு வண்டி பாத்தீங்கன்னா ஆரப்பாளையம், மதுரையில இருந்து நம்ம போடிநாயகனூர் போகும். 3 வண்டி ஆப்ரேட். அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிருக்கேன். நான் சிரிக்க பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். அந்த பயபலதான் எலாய் ஒன்னையா எஸ்பி போய் நான் வந்துடுறேன். எங்கடா ஓடிட போறீங்க? நீ எங்க ஒன்னாலும் ஒண்ணு விட மாட்டேன். நான் பயிர்தா பரப்ப ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஓடணும் அண்ணா, அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான், அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரா வாட போடாங்க. சரிண்ணா. சிகே பாலன் மதுரை பழனி நம்ம கம்பெனில வந்து மொத்தம் 3 வண்டி இருக்கு. எந்தெந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? பழனி மதுரை பழனி மட்டும். இந்த வண்டி மட்டும் தான். அப்போ உங்களுக்கு பேஜ் வண்டி. சரிங்கண்ணா சரி. இந்த வண்டி எப்படி இருக்கு? இந்த லைன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா சரிண்ணா. ஓனரை பத்தி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் ஓனர் எந்த பிரச்சனை இல்லை. மெயின்டெனன்ஸ் எந்த பிரச்சனை பண்ணி கொடுத்துருவாங்களா? பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கம்பெனி 3 வண்டி இருக்கு. ஸ்பேர் வண்டி இருக்கானே? ஸ்பேர் வண்டி இருக்கு. எதுவும் பிரேக் டவுன்ல ஸ்பேர் வந்துரும். இந்த வண்டி மொத்தம் வந்து மதுரை டு பழனி வந்து 6 சிங்கிள் வண்டி. நான் ஓட்டு 4 சிங்கிள் வண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்த பஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் முதல் முறையா இந்த பஸ்ல நம்ம வீடியோ பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கேப் இண்டியட் ஒரு 3.5 வருஷத்துக்கு மேல போட்டிருக்கோம். இந்த பஸ்ல வீடியோ பண்ண கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்றோம். எந்த பஸ் பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு ஃபேமஸான ஆபரேட்டர் சிகே பாலன் பஸ்ல வீடியோ பண்ணிருக்கோம். சிகே பாலன் பஸ் பத்தி சொல்லணும்னா மதுரையில ஒரு ஃபேமஸான ஆபரேட்டர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 இயர்ஸ் 100 வருஷமா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நிலக்கரி பஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க சொன்னாங்களா, அப்ப இருந்தே அவங்க ஆப்ரேட் பண்றாங்களா. இவங்க சிகே பாலன் வந்து ஒரு மூணு வண்டி ஓடும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மதுரை டு பழனி, ஒரு வண்டி பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து பத்ரா போகும், ஒரு வண்டி பாத்தீங்கன்னா ஆரப்பாளையம், மதுரையில இருந்து நம்ம போடிநாயகனூர் போகும். 3 வண்டி ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ரிலேட்டிவ் அவங்க பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி தான். அது வந்து பாத்தீங்கன்னா சிகே சொக்கன், அவங்க வந்து ஒரு 3 வண்டி ஆப்ரேட் பண்றாங்க. மொத்தத்துக்கே பாத்தீங்கன்னா சிகே பாலன் சிகே சொக்கன்ற நேம்ல வந்து ஒரு 6 வண்டி ஓடுது. மதுரைக்காரங்க மதுரையில ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டர், ரொம்ப வருஷமா இருக்காங்க. 100 இயர்ஸ்க்கு மேல சர்வீஸ் இருக்குமே அப்படின்ற மாதிரி டிரைவர் என்ன சொன்னாங்க. இந்த வண்டியில நம்ம வீடியோ பண்ண போறோம். இப்போ எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பழனி தான் இருக்கும். பழனி பஸ் ஸ்டாண்ட்ல லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம எந்த வழியில வீடியோ பண்றோம்னா திண்டுக்கல்ல இருந்து நம்ம பழனி வரைக்கும் ஆப்பிள் பேபி ஸ்ரீபதி பஸ்ல வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். திரும்ப எங்க போலான்னு பாக்குறப்ப நம்ம சிகே பாலன் இருந்துச்சு. இந்த வழியில் நம்ம வீடியோ பண்ண கிடையாது, வீடியோ பண்ற பெர்மிஷன் கேட்கலாமே போறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச டிரைவர்னே கேட்டோடனே சரி வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரா சிகே பாலன்ல வீடியோ பண்ண போறோம். இந்த வண்டியை பத்தி சொல்லணும்னா இந்த வண்டியுமே சூப்பரா மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸுக்காண்டி ஒரு வண்டியில ஏறலாம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல இருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல வண்டி மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ரீசனா போட்ட BS4 வண்டி 2020 மாடல் வண்டி தான். சூப்பரா இருக்கும் வண்டி. பார்க்கவே பாத்தீங்கன்னா 2 சேமா இருக்கும். இந்த வண்டியும் சரி நம்ம சொக்கன் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா 2 சேமா இருக்கும். பெயிண்டிங் மட்டும்தான் வித்தியாசம். வண்டியில மெயின்டெனன்ஸ் பக்காவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சிகே பாலனோட ரூட் பாத்தீங்கன்னா எந்த ரூட்ல ஆப்ரேட் பண்றாங்கன்னா மதுரை டு பழனி ஆப்ரேட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே நைட் வண்டி. நம்ம மதுரை டு பழனி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 8 பிரைவேட் ஓடுது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆள் இல்லாத வண்டி தான், டே நைட் வண்டி தான். எல்லாமே பாத்தீங்கன்னா 6 சிங்கிளா இருக்கும். வண்டி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த வண்டிக்குமே ஆல்டே கிடையாது. அந்த மாதிரி இந்த வண்டியுமே ரூட் வந்து மதுரை டு பழனி சொல்றேன். வயா பாத்தீங்கன்னா செம்பட்டி ஒட்டஞ்சத்திரம் இந்த வழி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் BS4 மாடல் பாத்தீங்கன்னா 2020 மாடல்.
கோச் பார்த்தீங்கன்னா டிவிஎன் கோச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. 55 சீட் தான் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குது. வண்டியோட பெயிண்டிங்லாம் நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். முதல் முறையாக சிகே பாலனில் நம்முடைய இவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது வர்றவங்க வீடியோ பார்க்குறவங்க சிகே பாலனில் போயிருந்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்டோட இந்தியன் எக்ஸ் வீடியோ பார்த்துட்டு கேப்பிங் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பழனி பேருந்து நிலையத்திலிருந்து நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி வச்சு சிகே பாலன் பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். பழனியிலேருந்து மதுரை வரைக்கும் ஃபுல் கேக் பெயிண்ட் எடுத்து நம்ம சேனலில் போட போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஏரியாக்குள்ள இவங்க பெரிய ரவுடி, இவங்க சொல்றவன் சட்டம், இவங்க சொல்றவன் நியாயம். அவன் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதுதான் நியாயம். பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு ஜெயில, ஒரு பெரிய நெட்வொர்க். யாரு யாரு எப்ப வரும்னு உனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற பஸ் பார்த்திங்கன்னா பிடி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பழனி டு கரூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிடின்ற நம்மளே 2 பஸ் ஓடும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மாடல் வண்டியாக இருக்கும். லேட்டஸ்ட் மாடல் வண்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ரூட்லேயே. நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பழனி முருகன் பஸ் போகுது. இது வந்து பழனி ஆப்ரேட்டர் நினைக்கிறேன். ரூட் வண்டி எந்தெந்த ரூட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமாண்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் நானும் உங்களை விட.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் பேர் வந்து கணக்கம்பட்டி சொல்லுவாங்க. பழனியில் கோயில் எவ்வளோ ஃபேமஸோ அந்தளவுக்கு கணக்கம்பட்டியும் ஃபேமஸ்ஸு. ஆல்ரெடி நான் ஒரு டைம் போயிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க யாரும் போயிருந்தா என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பழனிலேருந்து மதுரையை நோக்கி சிகே பாலன் பஸ்ஸில் வீடியோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். உண்மைக்கே இந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஹாரன் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான ஹாரன். கோயம்புத்தூர் லைனில் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி ஹாரன் நிறையா இருக்கும். ஜானி பஸ் சர்வீஸ் ஒட்டஞ்சத்திரம் டு பழனி ஆப்ரேட் பண்ணுற டவுன் பஸ் போயிட்டுருக்கு. இந்த பஸ் ஹாரனை வந்து மதுரைக்குள்ளே இந்த பஸ்ஸில் மட்டும்தான் இருக்குது, வேறு பஸ்ஸில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற பஸ் பார்த்திங்கன்னா சிவசெல்வி, வீட்டி சிவசெல்வி. இந்த பஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீபதின்ற நேமில் ஆப்ரேட் ஆகி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசனாக வந்து சிவசெல்வி வாங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவசெல்வி ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி லைனில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொள்ளாச்சி டு பழனி. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கார்பரேஷன் வண்டி ஓடுது, டிஎன்எஸ்டிசி பழனி டு திருச்சி வண்டி. அந்த பஸ்ஸும் 80, நம்மளும் 80. நம்ம ஆனால் சைடு போட்டோம், ஏன்னா நார்மலாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 70 இந்த ரேஞ்சில் தான் ஓட்டுவாங்க. சூப்பராக நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிரைவர்னாலும் வண்டி சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவர் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் டிஐடி பஸ்ஸில். எனக்கு வந்து இந்த பழனி டு ஒட்டஞ்சத்திரம் லைனில் வந்து ரொம்ப இடையில வந்து பிடிச்ச இடம் இந்த பிளேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். என்ன பார்த்திங்கன்னா இந்த மலையை குறைஞ்சி போர்டு போட்டிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இங்கிட்டிருந்து போகிறப்ப பார்க்குறப்ப அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மலையெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. மேக்ஸிமம் நம்ம பழனி டு திண்டுக்கல், மாரு டு பழனி இந்த ரூட்டில் நம்ம வீடியோ பண்ணுறப்பெல்லாம் நம்மளுடைய வீடியோ என்ட்ரன்ஸில் இந்த வீடியோ இந்த பிளேசஸ் தான் வச்சுருப்போம். இந்த இடத்த மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னாலும் லெஃப்ட்டு ரைட்டில் 2 சைடுமே பார்த்திங்கன்னா பூராமே மரம் செடி கொடி அப்புறம் தென்னை மரமாக இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தோமாக்கும் பார்த்திங்கன்னா பூராமே மலைகளாக இருக்கும். இங்கிட்டிருந்து போகிறப்ப மலையாக இருக்கும், அங்கிட்டிருந்து வர்றப்போ மலையாக இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்கிற பில்டிங்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். பழனிக்கு பாத யாத்திரை குழு. இந்த பக்தர்கள் வந்து நடந்து போவாங்க, பாத யாத்திரை நடந்து போகிறவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம்பு ப்ளஸ் தூங்குறதுக்கும் ரூம்பு வந்து நிறையா கட்டி விட்டுருக்காங்க. இது கவர்மெண்ட்டில் இருந்தால் இல்லை ப்ரைவேட்டாக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நடந்து போகிறவங்க டயர்டு இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சூப்பராகவே நடந்து போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பிரிவு பழனி டு ஒட்டஞ்சத்திரம் பிரிவு. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ளே போகாமல் பைபாஸில் போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம் சிட்டிக்குள்ளே போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் நகரத்துக்குள்ளே வந்தாச்சு. கட்சித் தலைவர்கள் எந்த கட்சித் தலைவர் வந்தாலுமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு தான் வந்து பாதிப்பு. என்ன காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வர்றாங்கன்னு டிராஃபிக்கை மாற்றி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடியை நிறையா ஊண்டி வைக்கிறதுனால வண்டி வர்றதில் நிறையா தெரியாது ஆப்போசிட்டில். இதெல்லாம் கொஞ்சம் தடுத்தால் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. சூப்பராக வந்து இறங்கியாச்சு. நம்மளுடைய ஜேர்னி சூப்பராக அமைஞ்சிருக்கு. நல்லா பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம், வீடியோ பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மாரு டு பழனி ஆப்ரேட் பண்ணுற வண்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ப்ரைவேட் ஓடுது. 4 பழனி ஆப்ரேட்டரு, 4 வந்து மதுரை ஆப்ரேட்டர். யாராருன்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன், ஜெயராஜ், சிகே பாலன், சிகே சொக்கன். இந்த 4 வண்டி மதுரை ஆப்ரேட்டரு. நம்ம பழனி ஆப்ரேட்டர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா SRK, AMS, GKT, கேட்டிகிரி. இந்த 4 வந்து பழனிக்காரங்க ஆப்ரேட்டர். மொத்தம் இந்த பழனி டு மதுரை மட்டும் கிட்டத்தட்ட 8 ப்ரைவேட் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா 8 ப்ரைவேட்டில் இப்போ 4வது ப்ரைவேட்டில் வீடியோ பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வேல்முருகில் 2 டைம் வீடியோ பண்ணிட்டோம். ஜெயராஜ் பஸ்லேயும் வீடியோ பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜெயராஜ் பஸ்ஸில் வீடியோ பண்ண சீக்கிரமாக வீடியோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேடிகிரியில் வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சிகே பாலனில் வீடியோ பண்ணியிருக்கோம். அடுத்து சொக்கன், SRK, AMS, GKT இந்த 4 வண்டியில் நம்ம வீடியோ பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடியோ பண்ணிடலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ரைட் சைடு செம்பட்டி ரோடு, செம்பட்டி கட்டிங்கி. இதிலேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு போனால் வேறு செம்பட்டி போகலாம். செம்பட்டி தேனி
கம்பம் குமுளி மதுரை போகிறவங்க இந்த ரூட்டில் போகலாம். இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை ரோடு டு ஒட்டஞ்சத்திரம் இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 என்ன ரேஞ்சில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ட்ராவல் இந்த ரோட்டில் பண்ணலாம். என்ன ஒன்று இந்த ரோட்டில் வந்து அதிகமான ஸ்பீடு பிரேக் இருக்கும் செம்பட்டி ரோடு. அதனாலே வந்து மோஸ்ட்லி நம்ம மதுரை டு பழனி ட்ராவல் பண்ணுறவங்க திண்டுக்கல் போயிடுவாங்க. இந்த ரோடுமே நல்லாவே இருக்கும். என்ன ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ரோட்டை கம்பேர் பண்ணுறப்ப. மற்றபடி ரோடு சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு இடத்துலையும் வந்து ரோடு மோசமாக இருக்காது, ரோடு நல்லாவே இருக்கும். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப 2 சைடுமே பச்சை பசேன்னு இருக்கும். மரம் செடி கொடிகளை பார்த்துட்டு பண்ணலாம், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ரோட்டில் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம். எந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஜேசி பஸ்ஸில் வீடியோ பண்ணோம். எங்கேருந்து எங்கே பார்த்திங்கன்னா நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழனி வரைக்கும் வீடியோ பண்ணோம். அந்த டைமில் இந்த ரோட்டில் வீடியோ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரோட்டில் நம்ம அதிகமாக வீடியோ பண்ணவே இல்லை. இப்போ தான் கடைசியாக நம்ம சிகே பாலனில் வீடியோ பண்ணுறோம். அடுத்து கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்ம ஜெயராஜ் அந்த வண்டியில் வீடியோ பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்கலாம் ஜெயராஜில் ஏன் வீடியோ பண்ணலை அப்படின்ட்டு. நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம பழனி டு திண்டுக்கல் டு பழனி ஸ்ரீபதி வண்டி திண்டுக்கல்லேருந்து பழனி வரைக்கும் வீடியோ பண்ணோம். அந்த வண்டியில் வீடியோ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஜெயராஜில் தான் வீடியோ பண்ணுற பிளானு. ஜெயராஜில் வீடியோ பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் டியூட்டி அன்றைக்கி இருந்தது. தெரிஞ்ச அண்ணன் டியூட்டியில் தான் இருந்து வீடியோ பண்ணலான்னு பிளானு. அவர் அன்றைக்கி ஆக்சுவலாக லீவு, அதனால் வந்து நம்ம அன்றைக்கி வீடியோ பண்ண முடியலை. அடுத்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடியோ பண்ணிடுவோம். நிறையா பேர் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஜெயராஜில் தான் வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. வீடியோ பண்ண முடியல. நிறையா பேர் நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஜெயராஜில் வீடியோ பண்ணணுன்ட்டு. இதுதான் ரீசன். அடுத்து கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம் ஜெயராஜில். லைட்டாக சாரல் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மதுரை, ரைட்டில் போனோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகலாம், தேனி போகலாம், கம்பம் குமுளி கேரளா இந்த ரூட்டில் போகலாம். அதிகமாக நம்ம செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செம்பட்டி தான் வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். மதுரையிலேருந்து பழனிக்கும் பழனியிலேருந்து மதுரைக்கும் இது வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்ட்னு சொல்லலாம் நம்ம செம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. அதுக்கான போறேண்ணா. ஆமாப்பா, அது பேரு பொண்ணு ஊஞ்சலா. அதான் கம்பெனிலேருந்து போகும்போது வெளியே போட்டு அந்த வண்டியிலே வேலுமுறை கம்பெனிலேருந்து மனசார அப்படியா அதை கொடுத்தாங்க. அது ஆட்டோ தைக்கிற கொடுத்து சொன்னாங்க. அதுக்கடுத்து ஆட்டோ போச்சு தங்க முடியாது பார்த்து அப்படியே 2 வண்டி வெளியே வச்சு அப்படியே போச்சு. லட்சம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கம்பம் ஓடி இருந்தானுங்க, கம்பத்தை கொடுத்தாங்க. ஓடி மட்டும் ஓடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் திண்டுக்கல் பைபாஸ் ஜாயின் ஆக போகிறோம். லெஃப்ட் சைடு போனோம்னா திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் போகலாம். ரைட் சைடு போனோம்னா அப்படியே மதுரை, விருதுநகர், நம்ம ஏரியா விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கிட்டு போகலாம். நம்ம வந்து இப்போ மதுரையை நோக்கி போகிறோம். அதனால் ரைட் சைடு கட் பண்ணோம். லெஃப்ட்டு போனால் திண்டுக்கல், ரைட்டில் போனால் மதுரை. நம்ம மதுரைக்கு பைபாஸில் ஏறியாச்சு.
இதிலேருந்து பார்த்திங்கன்னா கொடை ரோடு வாடிப்பட்டி மதுரை தான். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இருந்து நேராக ஒட்டஞ்சத்திரை வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலம் வருது, ஒரு சர்க்கிள் பாலம் மாதிரி வருது. இந்த பாலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. மறுபடி திண்டுக்கல் பைபாஸில் இந்த பிரிட்ஜு இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொடைரோடு டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சேல்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஃபேமஸ்ஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மழை, அதனால் வீடியோ வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். மழை கொடைரோட தாண்டினோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வீடியோ மட்டும்தான் எடுத்திருக்கு, அதனால் வீடியோ கேபினில் தான் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கு. டிரைவர் அண்ணன் வண்டி சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்காங்க. வண்டி 80 ஆகினாலும் நார்மலான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம் மழையிலையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர போகிறது பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் பைபாஸு, உள்ளே ரைட்டில் கட் பண்ணி போனோம்னா வாடிப்பட்டி. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாடிப்பட்டிக்குள்ளே போய் தான் போகும். வாடிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு போய் தான் போகுது. வாடிப்பட்டியோட என்ட்ரன்ஸு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாடிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக முன்னாடி 2 கார்பரேஷன் போய்கிட்டு இருக்குது, மதுரைக்கு போகிற வண்டி. நமக்கு டிக்கெட்டே இல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நல்லமணி மறுபடியும் திண்டுக்கல் ஆப்ரேட் பண்ணுற திண்டுக்கல் எக்ஸ்பிரஸ், அதில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். BS6 நல்லமணி நம்ம வீடியோ கேபின் எடுத்து போட்டிருக்கு. டிரைவர் நாங்கள் இன்டர்வியூ எடுத்தே நம்ம சேனலில் போட்டிருக்கு. திரும்ப பழையபடி நம்மளுடைய பைபாஸ் வந்து ஏறியாச்சு. மறுபடியும் திண்டுக்கல் பைபாஸில் சூப்பராக ஜேர்னி போய்கிட்டு இருக்குது. வீடியோவும் நல்லா வந்திருக்கு. நார்மலான ஸ்பீடில் நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்டில் போகிற வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயராஜ் BS6 பிராண்ட் நியூ BS6 பாரத் பென்ஸு. வேல்முருகை பின்னாடி போகுது. அந்த வேல்முருகில் 2 டைம் வீடியோ பண்ணியிருக்கோம். சிவாஸ் டு மதுரை அதே வேல்முருகில் ஒரு டைம் வீடியோ பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் டு மதுரை ஒரே டைம் வீடியோ பண்ணியிருக்கோம். ஜெயராஜில் வந்து சீக்கிரமாக வீடியோ பண்ணிடுவோம். நமக்கு தெரிஞ்ச கண்டக்டர் இருக்காங்க, அதனால் சீக்கிரமாக வீடியோ பண்ணிடுவோம். மறுட்டு திண்டுக்கல் வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வீடியோ வரும். இந்த BS6 பாரத் பென்ஸ் வண்டியில் வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சீக்கிரமாக வீடியோ கொடுத்துருவோம். இதேமாதிரி நம்ம பஸ் வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் அதிகமாக வீடியோ வரல. என்ன காரணம்னா நம்ம கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப டைட்னால தான் வீடியோ பண்ண முடியல. கூடிய சீக்கிரத்தில் நிறையா வீடியோஸ் வரும் அப்கமிங்கில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமயநல்லூர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதுதான் சமயநல்லூரோட என்ட்ரன்ஸு. முன்னாடி ஒரு கார்பரேஷன் வண்டி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்தாச்சு. 3 மணிக்கு டிரைவரை வந்து இறக்கி விட்டாங்க. நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்குது. மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்டை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மறுட்டு பழனி ஆப்ரேட் பண்ற CK பாலனுடைய பஸ்ஸோடைய நடத்துனர் கண்டக்டர். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்க பேருண்ணே? சிவா. சிவா, எந்த ஊர்ண்ணே? இலக்கோட்டை. சரிங்க. நம்ம CK பாலன் இதில் எத்தனை வருஷம் ஒர்க் பண்றீங்க? நான் இதில் ஒரு 6 மாதம் ஒரு 6 மாசமா ஓடிட்டு. இதுக்கு முன்னாடினே இதுக்கு மேலே சோளமல்ல ஓடி இருக்கீங்க. இப்போ ஓவரால் உங்களுக்கு கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டக்டர் ஃபீல்டுல எத்தனை வருஷம் இருக்கும்? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா இருக்கீங்க. எந்த வண்டியில் முதல்ல பழனீங்க? பழம் நல்லமணி. எவ்வளவு நாள் அந்த இன்வாய்ஸரா? 2 வருஷம் ஒன்று நல்லமல்ல. 2 வருஷம் இன்வாய்ஸரா ஒண்ணீங்க. அதுக்கப்புறம் தான் கண்டக்டர் நல்லமணி. அதுக்கப்புறம் எந்த ஒண்ணு ஒண்ணீங்க? அதுக்கப்புறம் சோளமல்ல கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஓடி இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கீங்க CK பாலன் மறுட்டு பழனி. நம்ம கம்பெனில வந்து மொத்தம் 3 வண்டி இருக்கு. எந்தெந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? பழனி மதுரை பழனி மட்டும். இந்த வண்டி மட்டும் தான். அப்போ உங்களுக்கு பேஜ் வண்டி. சரிங்கண்ணா. சரி, இந்த வண்டி எப்படி இருக்கு? இந்த லைன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா. சரி, ஓனரை பத்தி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் ஓனர் எந்த பிரச்சனை இல்லை. மைனஸ் எந்த பிரச்சனை எதனால பண்ணி கொடுத்துருவாங்களா? பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கம்பெனி 3 வண்டி இருக்கு. ஸ்பேர் வண்டி இருக்கானே? ஸ்பேர் வண்டி இருக்கு. எதுவும் பிரேக் டவுன்ல ஸ்பேர் வந்துரும். இந்த வண்டி மொத்தம் வந்து மறுட்டு பழனி வந்து 6 சிங்கிள் வண்டி. அவுட்டு 4 சிங்கிள் ஆல்டர் மணிக்கு ஆல்டர் நைட்டு ஆல்டர் 2:45 காலையில் டைம்ல காலைல 8:15 தான்டா. 8:15 டியூட்டி மாத்துறதானே? சாயந்தரம் 5 மணிக்கு. இப்போ போய் மாத்திக்கிடுவீங்க. மாத்தி அதுக்கப்புறம் திரும்ப இப்போ வண்டி வந்து 3 மணிக்கு வந்திருக்கு ஆரப்பாளையத்துக்கு மதுரைக்கு. திரும்ப எத்தனை மணிக்கு டைம்? ரிட்டர்ன் பஸ் ஸ்டாண்ட்ல 6:45 டைம். 6:45 எத்தனை மணிக்கு போகும்? 9:00 போகும். 9:00 போகும். கிட்டத்தட்ட வந்து நம்ம 2.5 மணி நேரம் ஓட்டுறீங்க மதுரை டு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம். சரிங்க. சரி, வண்டி வந்து 8 லாக்கு தான். ஆனால் நார்மலான ஸ்பீடாக வண்டி போயிருது. பிரச்சனை இல்லை. சரி, வேற என்ன சொல்றீங்க? இந்த கண்டக்டர் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்கீங்க.
இருக்கீங்க. காலேஜ் பசங்க யங்ஸ்டர்லாம் நிறையா வந்து கண்ட்ராக்டர் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த காலேஜ் படிக்கிறவங்க கண்ட்ராக்டர் ஃபீல்டுக்கு வராங்க. இந்த தொழில் எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தொழிலெல்லாம் நல்லா தானே அது. நல்ல தொழில் தான். நல்லா பழகி இந்த தொழில் வேலை பார்க்கலாம். பழகி பார்க்கலாம். நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. வேற என்ன சொல்றீங்க? வேற ஒன்று. சரிங்க, ரொம்ப நன்றி. வீடியோக்கு பெருமிச்சு கொடுத்து இன்டர்வியூக்கு நன்றி. பண்ணி சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. நம்ம CK பாலன் பஸ்ல டிரைவர் நல்லா வண்டி சூப்பராக ஓட்டிட்டு இருந்தாரு. வண்டி வந்து 80 லாக்னாலுமே நார்மலான ஸ்பீட்லேயே வண்டி வந்துருச்சு. கரெக்டாக 12:35 நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. கரெக்டாக 3 மணி, கரெக்டாக 2 மணி நேரம் 20 நிமிஷம் வந்தாச்சு. வண்டி வந்து நம்ம CK பாலன் கம்பெனி சொல்லணும்னா நல்ல ஃபேமஸான ஆப்ரேட்டரு. நம்ம CK பாலன் பஸ் ஃபேன்ஸ் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லியிருங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இந்த இடத்துல வீடியோ பண்ண சொன்னீங்க. 3 வருஷம் கழிச்சு நீட்டாக வீடியோ பண்ணியிருக்கு. நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் சூப்பரான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஸ்பீடு ஓட்டினாலும் ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லியிருக்காராம். டிக்கெட்டு கார்பரேஷன் முன்னாடி போய் ஏற்றினாலும் பரவாயில்ல, நார்மலான ஸ்பீடு பேசஞ்சர் வந்து பயப்படக்கூடாது. மண்டியில் வரப்போ தைரியமாக வரணும். நம்ம CK பாலனா சேஃப்டியான பஸ்ஸு அப்படின்ற அளவுக்கு இருக்கணுன்ற மாதிரி டிரைவர் ஓனர் அண்ணே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நார்மலான ஸ்பீடில் வண்டி சூப்பராகவே கரெக்டாக வந்து இறக்கி விட்டாங்க டிரைவர் அண்ணே. சூப்பராக வந்து இறங்கியாச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பஸ் வீடியோ பார்க்கறதுக்கு வீரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.